You are watching Grace Television. ஆண்டவரும் மரும இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் எந்த இடத்துல போனாலும் பாடலை நடத்துவதற்கோ ஆராதனைப்பதற்கோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போனாலும் இந்த வார்த்தையை கட்டாயம் உபயோகப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். மாத்திரமில்லாதபடிக்கு தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் அளிக்கிற தேவன்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரமாய் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன். எத்தனை விதத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்தாலும் ஆண்டவர் ஒரு போதும் ஒரு ஜெபத்தையும் அவர் தள்ளுவது கிடையாது, புறக்கணிக்குவது கிடையாது, அந்த ஜெபங்கள் வீணாய் போவது கிடையாது. எப்போதுமாய் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் எப்போவுமே தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் தான் சில நேரத்தில் துவண்டு போகிற நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தாமதிக்குது, ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாம் துவண்டு போகிறோம், ஏமாந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது என்னன்னா, சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் அதோடைய கீழ்பாகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறார், விண்ணப்பத்தை கவனிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற பாருங்க. தேவன் பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து, பரிசுத்த வானத்திலிருந்து, பரிசுத்த தேவன் பரலோகத்திலிருந்து இல்லை வானத்திலிருந்து உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் அளிக்கிறவர்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ விதத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, நல்ல குழந்தை பாக்கியத்திற்காக, சமாதானமான வாழ்க்கைக்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமணத்திற்காக, இப்படி ஒரு வீடை வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும், ஒரு வாகனத்தை வாங்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்டு மருத்துவங்களுக்கு போகும்போது வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்தில் இருக்கிற முற்பிதாக்களுக்காக, தேசத்தில் இருக்கிறதான பெரிய தலைவர்களுக்காக, அரசியல் பிரமுகர்களுக்காக, இன்னும் அதிகாரிகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தேசத்தின் செழுமைக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, தேசத்தின் சுதந்திரத்திற்காக, தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள், இப்படி பல காரியங்களை நாம் அடக்கி கொண்டே போகலாம். ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஜெபித்திருப்போம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இன்றைக்கு வரலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜெபங்களை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் பதில் தந்திருக்கிறார். பதில் தரல, நான் ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஒரு ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகவே போகாது. தேவன் எல்லா ஜெபத்திற்கும் பதில் தருகிறார். சில நேரத்தில் ஜெபங்கள் தாமதிக்கும், சில நேரத்தில் ஜெபங்கள் தாமதமாக இவனுக்கு பதில் கிடைக்கும். அதனால ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தரல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, முடிவு எடுக்க முடியாது. அப்படி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் வானத்திலிருந்து உன்னுடைய விண்ணப்பங்களை கவனிக்கிறவர்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு நமக்கு நல்ல ஒரு உதாரணம், a good modulation that Jesus started how to pray. நாம் எப்படியா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஏன் லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க், இப்படி போல புத்தகங்களை இயேசுவே முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவராக தேவன் 40 நாள் ஆண்டவர் உபவாசம் பண்ணி மலை பிரதேசத்தில் போய் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். ஜெப மலைக்கு போயிருக்கிறார். சில இடங்களில் பார்க்கும்போது நாம கூட ஜெப மலைகள்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக பிரத்யேகமாக போய் ஜெபிக்கிறதான ஒரு இடம்.
அப்படி இயேசு சுவாமி நமக்கு நல்ல ஒரு மாதிரியாய் அநேக காரியங்களை வேதத்திலேருந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இதை மறந்து போகிறோம். என் ஜெபத்திற்கு பதிலே வரல, கடவுளுக்கு கண்ணே இல்லை, என் ஜெபத்திற்கு இன்னும் தாமதம் அப்படின்னு சொல்லி நாமே எடுத்துக்கொள்ளுகிற முடிவு, அது மனுஷர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முடிவு. நோ இல்லை. இந்த காலை நேரத்தில் ஏசப்பா ஒரு காரியத்தை உனக்காக வைத்திருக்கிறார். உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது. அவர் பதில் அளிப்பார். உன் வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். நீ என்ன காரியங்களை கேட்டாலும் பரவாயில்ல. ஆக்கப்பூர்வமான காரியங்களை கேட்கப்பட வேண்டும். எது உனக்கு கிடைக்குமோ அதை கேட்கணும். நல்ல ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ணு, சுகத்திற்காக ஜெபம் பண்ணு, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணு. இல்லாததற்காக, கிடைக்காததற்காக நம்ம ஜெபிக்க கூடாது. கிடைக்காததற்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவன் மேல குற்றம் சாட்டக்கூடாது. எது கிடைக்குமோ அதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். நல்ல கல்விக்காக, பிள்ளைங்க இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க, கல்விக்காக, ஞானத்திற்காக, படிப்பு வரத்திற்காக, திருமணமாகாத சகோதரிங்க திருமணத்தின் காரியங்களுக்காய், சகோதரருங்க திருமண காரியங்களுக்காய், படித்த பட்டுதாரிங்க வேலைகளுக்காய் ஜெபம் பண்ணு. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை, நல்ல சம்பாத்தியத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் வைத்துட்டு இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம என்ன பண்ண குற்றம் சொல்லக்கூடாது. இந்த காலை நேரத்தில் நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆக்கப்பூர்வமான காரியத்தை, எதுக்கு உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமோ அதற்காக நீ ஜெபிக்கப்படும் போது தேவன் நிச்சயமாய் வானத்திலிருந்து அவர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிதான் வசனத்தில் சொல்லப்படுகிறது. Now know I that the Lord saveth his anointed. He will hear him from the holy heaven with the saving strength of his right hand. அவருடைய ரட்சிக்கிற பெரிய பலத்த கரத்தை நிமித்தமாக பரிசுத்த வானத்திலிருந்து அவர் ஜெபத்திற்கு பலன் அளிப்பார், பதிலை கொடுப்பார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான இந்த காலை நேரத்தில் உன் ஜெபம் எப்படியா இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் தனிப்பட்ட ஜெபம் எப்படியா இருக்கு? ஆண்டவர் நோக்கி இருக்குதா? விசுவாசத்தோடு இருக்குதா? இல்லை தேவையில்லாத காரியங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் முறையிட்டு கொண்டு என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, எனக்கு தாமதமாயின்னு இருக்குது, ஆண்டவர் என் ஜெபத்தில் கேட்கலன்னு சொல்லி குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. கவனத்தோடு நீ முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காரியம். Turn to God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நேரா நீ திரும்பு. Then the God will bless you at the right time, at the due season. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவனாக கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை ஒரு நிச்சயத்திற்குள்ள நீ புறப்படணும். தேவனுடைய கரம் தொடர்ந்து தாங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்குது ஆண்டவரே, நாங்கள் அதை பின்பற்றுவதற்கான ஆண்டவர் இந்த ஜெபத்தை கர்த்தாவே எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்தில் எல்லா விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்க ஆண்டவர் ஆக்கப்பூர்வமான காரியங்களை மாற்ற நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இன்னும் ஜெபிக்க இன்னும் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.